ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், பிள்ளைலோகாச்சாரியர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே நம்ம ஜாமாத்திரம் முனிம் நம்ம ஜாமாத்திரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம ஸ்வதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜே யுக்மருக்மம் வியாமோகத ஸ்ததிதராணி பிரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைகி சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதாபிதா யுதே ஸ்தன்யாபூதி சர்வம் யதேவ நேமேன மதன்மயானாம். ஆத்யஸ்ய ந குலபதேர குலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீவரம் பிரணமாமி மூர்னா. பூதம் சரஸ்ய மகதாஹ்வயே பட்சநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான். பக்தாங்கிரேண பரகாலேதீந்திரமிஷ்டான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ண பாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமः. லோககுரும் குருபிः சக பூர்வைः பூரகுலோத்தம தாசம் உதாரம் ஸ்ரீநகபத்ய அபிராமவரேஷோ தீப்ரஷயான குருஞ்ச பதேகம். கோதில் உலகாசிரியன் கூரகுலோத்தம தாதர் தீதில் திருமலை ஆழ்வார் செழுங்குரவை மணவாளர் ஓதுபுகழ் திருநாவீருடைய பிரான் தாதருடன் போதம் மணவாளமணி பொன்னடிகள் போற்றுவனே. பரம காரணிகரான பிள்ளைலோகாச்சாரியார் சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்கிற மூன்று தத்துவங்களை பற்றி தத்துவத்ரயம் என்கிற அற்புதமான கிரந்தத்தை அருளியுள்ளார். இதற்கு மணவாள மாமுனிகள் மிக அழகான ஒரு வியாக்கியானத்தை அருளியுள்ளார். இந்த வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை கொண்டு இந்த தத்துவத்ரயத்தினுடைய சாரமான அர்த்தங்களை சுருக்கமாக நாம் அனுபவித்து வருகிறோம். இதிலே நாம் இப்பொழுது முதலிலே அனுபவித்துக் கொண்டிருப்பது சித் பிரகரணம், ஆத்மாவை பற்றின விஷயத்தை விளக்கக்கூடிய பகுதி. இதிலே இந்த ஜீவாத்மாவானவன் எப்படிப்பட்டவன் என்பதை 4ஆம் சூத்திரத்திலே பிள்ளைலோகாச்சாரியர் காட்டுகிறார். இவன் தேகம், பிராணன், மனசு, இந்திரியங்கள், புத்தி முதலானவைகளிலிருந்து வேறுபட்டவன் என்று சொல்லி அதற்கு மேலே இந்த ஆத்மாவானவன் அஜடமாக இருக்கிறான், ஆனந்த ரூபமாக இருக்கிறான், அதுக்கு மேலே நித்தியமாக இருக்கிறான், அணுவாக இருக்கிறான், அவ்யக்தமாக இருக்கிறான், அச்சிந்தியமாக இருக்கிறான், நிரவயவமாக இருக்கிறான், நிர்விகாரமாக இருக்கிறான், ஞானாசிரயமாக இருக்கிறான், ஈஸ்வரனுக்கு நியாமியமாய் தாரியமாய் சேஷமாய் இருக்கிறான் என்று அந்த 4ஆம் சூத்திரத்திலே காட்டினார். அந்த சூத்திரத்திலே காட்டினதை வரக்கூடிய சூத்திரங்களிலே, மேலே வந்த சூத்திரங்களிலே விரிவாக பிள்ளைலோகாச்சாரியர் எடுத்து காட்டினார். அதற்கு மணவாள மாமுனிகளுடைய விளக்கங்களை நாம் நன்றாக அனுபவித்தோம். அது 41ஆம் சூத்திரம் வரை இந்த விஷயங்கள் நன்றாக விளக்கப்பட்டன. அதற்கு பிறகு இந்த ஆத்மஸ்வரூபம் 3 விதமாக இருக்கும் என்ற விஷயத்தை விளக்கத் தொடங்கினார். அது 42வது சூத்திரத்திலே ஆத்மஸ்வரூபந்தான் பத்த, முக்த, நித்திய ரூபேண 3 படிப்பட்டிருக்கும் என்று காட்டினார். 3 படிப்பட்டிருக்கும்னா என்ன அர்த்தம்? 3 விதமாக இருக்கும். இந்த ஆத்மாவானவன் ஒன்று அவன் பத்தனாக இருக்கலாம், இந்த சம்சாரத்திலே கட்டுப்பட்டவனாக இருக்கலாம், இல்லை இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டவனாக முக்தனாக இருக்கலாம், இல்லை இது ரெண்டுத்தையும் சேராமல் இந்த சம்சார வாசனையே இல்லாமல் நித்தியசூரியாக இருக்கலாம். இப்படி ஆத்மாவானவன் 3 நிலைகளிலே ஏதோ ஒரு நிலையிலே இருக்கலாம். இப்போ முக்தர்களாக பலர் இருக்கிறார்கள், நித்தியர்களாக பலர் இருக்கிறார்கள், பத்தர்களாக பலர் இருக்கிறார்கள். அதெல்லாம் மேலே அனுபவிக்கப் போகிறோம். இப்படித்தான் ஆத்மாக்கள் 3 விதமாக இருக்கிறார்கள் என்று காட்டினார். அதுக்கு மேலே 43வது சூத்திரம், இதெல்லாம் நேற்றுக்கு அனுபவித்தது கொஞ்சம் சுருக்கமாக ஞாபகப்படுத்திக்கிறோம். பத்தர் என்கிறது சம்சாரிகளை என்று காட்டுகிறார். பத்தர் என்றால் யார்? பத்தன் என்றாலே கட்டுப்பட்டவன் என்ற அர்த்தம். எங்கே இவன் கட்டுப்பட்டிருக்கிறான்? சம்சாரத்திலே கட்டுப்பட்டிருக்கிறான். சம்சாரம்னா எது? நாம் இருக்கக்கூடிய இடம்தான் சம்சாரம், லீலாபூதி என்று சொல்லப்படுவது. இங்கே அவன் எப்படி இருக்கிறான்? அனாதி காலமாக இருக்கக்கூடிய அவித்யை, அதுக்கு மேலே கர்மம், இவற்றை உடையவனாய் அந்தந்த கர்மத்துக்கு தகுந்த தேகங்களை
உடையவனாக இருக்கிறான். ஒருத்தன் இல்லை, பலர் இருக்கிறார்கள் ஆத்மாக்கள். அவனுடைய கர்மத்துக்கு தகுந்தபடி பல பல உருவத்திலே உடம்பை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். தேவ உடம்பிலே இருக்கலாம், மனுஷ உடம்பிலே இருக்கலாம், திரியக்கு அதாவது மிருகங்கள் உருவிலே இருக்கலாம், ஸ்தாவரங்கள் மரம் செடி கொடிகளாக இருக்கலாம். அப்படி அந்தந்த உடம்புகளை அந்தந்த கர்மத்துக்கு தகுந்தபடி எடுத்துக்கொண்டு இந்த பத்தர்கள் இருக்கிறார்கள் என்று காட்டினார். இவர்கள் தங்களுடைய கர்மத்தினாலே இந்த உலகத்திலே கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், இல்ல சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், துக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று காட்டினார். அடுத்தது முக்தர் என்பது யார் என்பதை 44வது சூத்திரத்திலே காட்டினார். முக்தர் என்கிறது சம்சார சம்பந்தம் அற்றவர்களை. முக்தர் என்று யாரை சொல்லுகிறார் இங்கே? சம்சார சம்பந்தம் அற்றவர்கள்னா போனவர்கள். அப்ப ஏற்கனவே சம்சார சம்பந்தம் அவர்களுக்கு இருந்தது, பிற்பாடு அதிலிருந்து அவர்கள் விடுபட்டார்கள். அவர்கள் எப்படி விடுபட்டிருப்பார்கள் என்று விரிவாக மணவாழ் மாமன்கள் எடுத்து காட்டினார். அதாவது ஒன்று கர்மஞான பக்தி யோகங்களின் மூலமாக அவன் முக்தி அடைந்திருக்கலாம், முக்தனாக ஆகியிருக்கலாம். இல்லை என்றால் பகவானுடைய நிர்கேதுக கிருபையினாலே இவன் முக்தி அடைந்திருக்கலாம். ஆனா இது ரெண்டுத்திலேயும் ஒரு விஷயம் என்ன பொதுன்னா, அதாவது இவனுக்கு இந்த ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுகிறது, பகவானுடைய கட்டாட்சம் ஏற்பட்டு அந்த கட்டாட்சத்தினாலே ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுகிறது. அந்த ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்ட பிறகு அவனுக்கு உபதேசங்கள் கிடைக்கின்றன. அந்த உபதேசங்கள் மூலமாக அவன் நல்ல விதத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு கடைசியிலே மோட்சத்தை அடைகிறான், முக்தியை அடைகிறான். ஆனா இதுக்கெல்லாம் அந்த கட்டாட்சம் அவனுக்கு விழுகிறது, பகவானுடைய கட்டாட்சம். அது எப்படிங்கிறது தான் ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று இவனுடைய பல பல ஜன்மங்களிலே முயற்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இவற்றை பண்ணி இவன் இந்த பகவத் கட்டாட்சத்தை பெற்றிருக்கலாம். இந்த பகவத் கட்டாட்சங்களுக்கு எப்பொழுது ஏற்படுகிறதுன்னா, ஒருத்தன் இந்த உலகத்திலே வந்து பிறக்கிறானே, கர்ப்பத்திலே இருக்கிறானே, அந்த சமயத்திலே மதுசூதனன் எம்பெருமான், மதுசூதனன்னா மது என்கிற அரசனை அழித்தவன், அவனுடைய கட்டாட்சம் ஒருத்தன் மீது விழுகிறது. அப்படி விழுந்தது என்றால் அவன் மோட்சத்திலே ஆசை உடையவனாக ஆகிறான் என்று பிரமாணம் காட்டுகிறது. ஆனா அந்த கட்டாட்சம் எப்படி விழுகிறதுங்கிறது தான் ரெண்டு பாதை இருக்கு. ஒருத்தன் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் பண்ணி படிப்படியாக ஏறி பல ஜென்மங்கள் மூலமாக வந்து பகவானை பார்த்து, சரி இத்தனை காலம் அவன் முயற்சி பண்ணியிருக்கான், அவனுக்கு நம்முடைய கட்டாட்சத்தை கொடுக்கலாம் என்று அவன் கொடுக்கலாம். இல்லை என்றால் பகவானே தன்னுடைய நிர்கேதுக கிருபையினாலே ஒரு ஆத்மாவை தேர்ந்தெடுத்து இவனுக்கு நாம் கட்டாட்சத்தை கொடுக்கலாம், நம்முடைய அருளை கொடுக்கலாம் என்று இவன் மோட்சத்தை ஆசைப்படுபவனாக இருக்கட்டும் என்று சங்கல்பம் பண்ணி அவனை கட்டாட்சித்தான் என்றால் அதனாலேயும் இவனுக்கு மேலே நடக்கக்கூடிய நன்மைகள் நடக்கின்றன. ஆக ரெண்டு வழியாக இந்த கட்டாட்சம் ஏற்படும். கட்டாட்சம் ஏற்பட்ட பிறகு ஒரே பாதை தான். இவனுக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் உண்டு, அவனுக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் உண்டு. இவனுக்கும் நல்ல சத்விஷயத்திலே பொழுதுபோக்குவது உண்டு, அவனுக்கும் சத்விஷயத்திலே பொழுதுபோக்குவது உண்டு. இதெல்லாம் இருக்கு. இப்படி பகவானை ஏற்படுத்துவது ஒரு வழி, இவனுடைய கர்மத்தின் மூலமாக பகவான் கடைசியிலே ஏற்படுத்துவதுங்கிறது இன்னொரு வழி. ஆக ரெண்டு விதமான வழிகள் இருக்கின்றன என்று அதை காட்டியிருக்கிறார். இப்படி இதெல்லாம் விளக்கினார். முக்தர்கள் என்ற விஷயத்தை இதெல்லாம் விளக்கினார். கடைசியில் மாமுனிகள் இன்னொரு விஷயமும் விளக்கினார். இங்கே முக்தர் என்று சொல்லும்போது எந்த விசேஷமும் இடவில்லை. அதாவது பகவத் கைங்கரியம் பண்ணுவதற்காக, நித்திய கைங்கரியம் பண்ணுவதற்காக முக்தி அடைந்திருக்கிறார்கள் சொல்லவில்லை. அப்படின்னா என்ன சொன்னா, கைவல்ய நிஷ்டர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களும் பகவானிடத்திலே தொண்டு பண்ண வேண்டும் என்ற ஆசை இல்லாவிட்டாலும் பகவானிடத்திலே அவர்களும் வந்து அடிபணிந்துதான் அந்த கைவல்ய மோட்சத்தையும் பெறுகிறார்கள். எல்லாமே பகவான் கொடுத்தாதான் கிடைக்கும். ஐஸ்வர்யமா இருக்கட்டும், இந்த உலகத்து செல்வமா இருக்கட்டும், கைவல்யமா இருக்கட்டும், நித்திய கைக்கரியமா இருக்கட்டும், எல்லாமே பகவானுடைய இச்சையினாலேதான் நமக்கு கிடைக்கும். அவன் கொடுக்கணும்னு இஷ்டப்பட்டு கொடுத்தால்தான் கிடைக்கும். அப்படி இவர்கள் இந்த முக்தன் என்ற நிலையை அடைகிறார்கள் என்று காட்டினார். அதுக்கு அடுத்ததாக நித்தியன் என்பவன் யார், நித்தியர்கள் யார், நித்திய சூரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் அடுத்த சூத்திரத்தை 45வது சூத்திரத்திலே விளக்கினார். அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது இப்போ இவர்கள்
நித்தியர் என்கிறது ஒரு நாளும் சம்சரியாத சேஷாசனாதிகளை என்று காட்டினார். ஒரு நாளும் சம்சரியாத என்று சொல்வதனாலே இவர்கள் முக்தர்களிலிருந்து வேறுபட்டவர்கள். முக்தர்கள்னா முன்னாடி சம்சாரத்தில் இருந்திருக்கிறார்கள், சம்சரித்திருக்கிறார்கள். சம்சரித்திருப்பதுனா சம்சாரத்தில் இருப்பது. அதற்கு பிறகு விடுதலை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நித்தியர்கள் இந்த சம்சார வாசனையே இல்லாதவர்கள். அவர்கள் எப்பொழுதும் பகவானுடனே இருந்தவர்கள் என்று காட்டினார். இதிலே சம்சரியாத சேஷாசனாதிகளை என்று காட்டியுள்ளார். இதுல சேஷன்கிறது யாரு? ஆதிசேஷனை சேஷன் என்று சொல்லுகிறார். அவருக்கு திருநாமமே சேஷன் தான். சேஷன்னா பகவானுக்கு கீழ்ப்படிந்தவன். நம்ம பார்த்தோம் சேஷத்துவம் என்று பார்த்தோம். அதிலே பகவான் எப்படி உபயோகப்படுத்தணும் என்று நினைக்கிறானோ அதற்கு தகுதியாக காத்துக் கொண்டிருப்பது, அதுதான் சேஷத்துவம். அப்படி ஆதிசேஷன் எப்படி இருக்கிறார் என்று பார்த்தால் அவர் எம்பெருமானுக்கு எல்லா விதமான தொண்டுகளையும் பண்ணுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம், நீழ்கடலும் என்றும் புனையாம், பூம்பட்டாம், புல்குமணியாம், திருமார்க்கு அரவு என்று காட்டியிருக்கிறார். அப்படி இந்த ஆதிசேஷனுக்கு சேஷன் என்றே திருநாமம். எதனாலேன்னா அவர் எல்லா சேஷவர்த்தியிலும் ஈடுபட்டிருக்கிறார். எல்லா விதமான கைங்கரியங்களையும் அவர் பண்ண ஆசைப்பட்டு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுக்கு மேலே கைங்கரியவர்களுக்கெல்லாம் படிமாவாக இருக்கிறார். படிமானா ஒரு உபமானமாக, ஒரு உதாரணமாக இருக்கிறார். நமக்கெல்லாம் கைங்கரியம் பண்றதுக்கு யார் உதாரணம்னா ஆதிசேஷன் தான் உதாரணம். அப்படி இருக்கிறார். அப்படி இருப்பதனாலே அவரை சேஷன் என்று சொல்லுகிறார்கள். ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரமும் பார்த்தோம். நிவாச ஷையா ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதப வாரணாதிதிகி ஷரீர வேதை ஸ்தவ சேஷதாம் கதை யதோச்சிதம் சேஷ இதீரித்தே ஜனகி. இவர் சேஷன் என்றே அழைக்கப்படுகிறார். எதனாலே? பெருமானுக்கு எல்லா விதமான தொண்டுகளையும் பண்ண ஆசைப்பட்டு அதை பண்ணி கொண்டிருப்பதனாலே என்று காட்டினார். அதுக்கு மேலே சேஷாசனர் என்று சொல்லுகிறார். சேஷாசனர் என்றால் சேஷன்னா மிச்சம் என்றும் ஒரு அர்த்தம் உண்டு. பகவான் உண்ட மிச்சம் பிரசாதம். அசனர் என்றால் சாப்பிடுபவர் என்ற அர்த்தம். பகவானுடைய சேஷ பிரசாதத்தை எப்பொழுதும் சாப்பிடுபவர். முதலிலே அவருக்கு தான் உரிமை. இங்க பெரிய கோயிலில் கூட பெரிய பெருமாளுக்கான பிரசாதம் முதல்ல சேஷாசனர் என்று சொல்லக்கூடிய விசேஷனருக்கு தான் வரும் என்று சொல்லுவார்கள். அப்படி இவர் சேஷாசனராக இருக்கிறார். அதாவது மற்றுள்ள கதியரை போல அநியமமா இராதேன்னு ஒரு விஷயம் வேற காட்டுறார். மற்ற இருக்கக்கூடிய கதியர்கள்னா பக்தர்கள் கூட பிரசாதம் விஷயத்திலே நியமம் இல்லாமல் இருக்கலாம். பாகவதனுடைய பிரசாதம் எடுத்துப்பார்கள், பகவானுடைய பிரசாதம் எடுத்துப்பார்கள் வச்சுக்கலாம். ஆனா விஸ்வக்சேனர் நேரே பகவானுடைய பிரசாதத்தை முதலிலே அவர் தான் சுவீகரிப்பார். அப்படி இருப்பதனாலே இவர் சேஷாசனர் என்றே சொல்லப்படுகிறார். இவர் சேனை முதலியாருடைய திருநாமம் தான் சேஷாசனர் என்று காட்டுகிறார். இவருடைய வைபவமும் ஸ்வதீய முக்தோஞ்சித சேஷபோஷி போஜினா என்று ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே காட்டியுள்ளார். அதே போல வனாதிரி நாதசிய சுசுந்தரசிய வை பிரபுக்த சிஷ்டாசியத சைன்ய சத்பதிகி என்று அதே விஷயத்தை கூறத்தாழ்வான காட்டியிருக்கிறார். எப்பொழுதும் பகவானுடைய சேஷ பிரசாதத்தையே உண்பவராக இருக்கிறார் சேனை முதலியார் என்று சொல்லியிருக்கிறார். இது கூறத்தாழ்வானுடைய சுந்தரபாகு ஸ்தவத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம். இப்படி பெரியவர்கள் எல்லாம் இவரை சேஷாசனராக காட்டியுள்ளார்கள் என்று காட்டினார். ஆதி சப்தத்தாலே அதில் ஆதிங்கிற சப்தம் இருக்கு, வார்த்தை சேஷாசனாதிகள் அப்படின்னு இருக்கு. ஆதினா முதலானவர்கள் அர்த்தம். யாரை என்ன சொல்லுகிறார்கள்னா பகவத் கைங்கரிய போகராக இருக்கிறவர்கள், பகவானுடைய கைங்கரியத்திலேயே பண்ணி கொண்டிருக்கணும் என்று இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் யாரு? வைனத்தேய பிரமுகரான நித்திய சித்தர் அவர்களை எல்லாம் சொல்லுகிறது. வைனத்தேயர் வினத்தை சிறுவன், கருடாழ்வாரை வினத்தை சிறுவன் என்று சொல்லுவார்கள். அவர் முதலான எல்லாரையும் இங்கே பிள்ளைலோகாச்சாரிய ஆதி என்கிற சப்தத்தாலே காட்டுகிறார் என்று நேற்றைய தினம் இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தத்தையும் பார்த்தோம். சுருக்கமா அதை எல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டோம். அப்படி இந்த 45வது சூத்திரத்தில் இந்த விஷயத்தை பார்த்தோம். அதுக்கு மேல 46வது சூத்திரம், அதைத்தான் இப்பொழுது நாம் அனுபவிக்க போகிறோம். இதிலே ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து காட்டுகிறார். இந்த ஆத்மாவுடைய தன்மை முதலில் என்ன பார்த்து வந்திருக்கோம்? பூர்வ உக்தமான சொரூப வைலட்சண்யத்தை உடைய ஆத்மாவுக்கு மணவாழ் மாமிகள் அவதாரிகை முன்னுரை அமைக்கிறார். இந்த சூத்திரம் எதுக்காக வந்திருக்குங்கிறது எடுத்து காட்டுறார். பூர்வ உக்தமான சொரூப வைலட்சண்யத்தை உடைய ஆத்மாவுக்கு. பூர்வ உக்தம்னா முன்பு சொல்லப்பட்ட, எங்கு முன்னாடி சொல்லியிருக்காருன்னா இந்த பிரபந்தத்திலே தத்துவத்திரயத்திலேயே
41வது சூத்திரம் வரைக்கும் இந்த ஆத்மாவுடைய பெருமையை சொல்லிட்டு வந்தார்கள். இவன் அஜடமாக இருக்கிறான், நித்தியமாக இருக்கிறான், ஆனந்தமயனாக இருக்கிறான், நிர்விகாரமாக இருக்கிறான், இப்படின்னு உங்களுடைய பெருமையை தானே இவ்வளவு சொல்லிட்டு வந்தார். அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு அவித்யாதி தோஷ சம்பந்தம் வந்தபடி ஏன் என்கிற சங்கையிலே இவன் எப்படி இங்கே பத்தனாக ஆகியிருக்கிறான், பத்தனாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்ற சங்கைனா சந்தேகம். அந்த சந்தேகத்துக்காக சதிருஷ்டாந்தமாக தத்ஹேதுவை அருளி செய்கிறார். ஒரு உதாரணத்தை காட்டி அதற்கான காரணத்தை விளக்குகிறார். இவ்வளவு பெருமை சொல்லுகிறீரே ஆத்மாவுக்கு, அப்போ அப்படிப்பட்ட ஆத்மா எப்படி இங்கே இவ்வளவு சம்சாரத்தில் கட்டுப்பட்டிருக்கிறான்? நாமெல்லாம் அனாதி காலமாக இந்த சம்சாரத்தில் கட்டுப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதுதான் நமக்கு ஆச்சாரிய கிருப்பை கிடைச்சது, பகவத் கிருப்பை கிடைச்சது, ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இனிமேல் நாம் இந்த பூர்வாச்சாரியர்களும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆச்சாரியனும் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறார்களோ அதன்படி நடந்தோம் என்றால் நமக்கு மோட்சம் உறுதி என்று நாம் சொல்லலாம். ஆனா அனாதிகாலம் இந்த சம்சாரத்தில் நாம் இருந்திருக்கோம். எப்படி இவ்வளவு பெருமையுடைய ஆத்மா எப்படி இந்த சம்சாரத்தை மாட்டிக்கொண்டிருக்கிறான் என்ற கேள்வி வருகிறது. அதுக்கு பதிலாக இங்கே காட்டுகிறார். 46வது சூத்திரத்தில் அதுக்கு விடை சொல்லுகிறார். ஜலத்துக்கு அக்னி சம்சிருஷ்ட ஸ்தாலி சம்சர்க்கத்தாலே ஔஷ்ணிய சப்தாதிகள் உண்டாகிறா போலே ஆத்மாவுக்கும் அச்சித் சம்பந்தத்தாலே அவித்யா கர்ம வாசனா ருச்சிகள் உண்டாகின்றன. ரொம்ப முக்கியமான சூத்திரம் இது. இதை சரியாகவும் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஆத்மாவுக்கு அச்சித் சம்பந்தமானது வந்தேரி என்றே நம்முடைய பூர்வர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். வந்தேரின்னா இயற்கையானது இல்லை, இது நமக்கு அதிகப்படியாக இருக்கிறது. ஆத்மாவுடைய உண்மையான தன்மை பரிசுத்தாத்ம ஸ்வரூபம் என்று பார்த்தால் முன்னாடி பார்த்ததுதான். அஜடமாக இருக்கிறான், ஆனந்தமயனாக இருக்கிறான், நித்தியமாக இருக்கிறான், அணுவாக இருக்கிறான், நிர்விகாரமாக இருக்கிறான், பகவானுக்கு நியாமியமாக இருக்கிறான், தாரியமாக இருக்கிறான், சேஷமாக இருக்கிறான், இப்படியெல்லாம் பார்த்தோமே. அப்படித்தான் இவன் சொல்லப்பட்டிருக்கிறான் ஆத்மா. ஆனால் அச்சித்து சம்பந்தம் இருப்பதனாலே இவனுக்கு இந்த பத்தத்தன்மை ஏற்பட்டிருக்கிறது, கட்டுப்பட்டிருக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டிருக்கிறது. இது எப்படி வந்தேரி என்று சொல்லுகிறார்கள்னா, ஒரு நாள் இது கழிகிறது. அதாவது இந்த ஆத்மா முக்தன் ஆகிறானே, எனக்கோ ஒரு நாள் முக்தன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இவன் முக்தன் ஆகிறான் என்பதனாலே இது இவனுக்கு இயற்கையாக இருக்க முடியாது என்பது நிரூபகம், இவர்கள் காட்டக்கூடிய நிர்ணயம். அதாவது ஒண்ணு, இவனுக்கு இந்த பிரகிருதியில் இருக்கக்கூடிய சம்பந்தமானது என்னைக்கோ ஒரு நாள் கழிவதை பார்ப்பதனாலே இது இயற்கையா இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அது நிரந்தரமா இருக்கு. இவன் மோட்சம் அடைந்த பிறகு திரும்ப இவனுக்கு இந்த கஷ்டமே வருதில்லையே, இந்த பிரகிருதியில அவனுக்கு சம்பந்தமே இருக்கிறது இல்லையே. அப்ப அது நித்தியமாக இருப்பதனாலே அதுதான் உண்மையான தன்மையாக இருக்க வேண்டும். ஆனா இவன் எப்படி இங்கே இருக்கிறான்னா, அனாதி காலமாக இவனுக்கு இருக்கக்கூடிய அச்சித் சம்பந்தம். இந்த அச்சித் சம்பந்தம் இங்கே ஆத்மாவுக்கும் அச்சித் சம்பந்தத்தாலே அவித்யா கர்ம வாசனா ருச்சிகள் உண்டாகின்றன அப்ப ஏற்படுகிறது என்ற அர்த்தம். அப்படின்னா ஒரு நாள் இல்லை, பின்னாடி ஏற்பட்டிருக்குங்கிறத போல இருக்கு. ஆனா அது அப்படி அர்த்தம் இல்லை. அனாதி காலமாக இந்த அச்சித்தோட இவனுக்கு சம்பந்தம் இருக்கு. உண்டாகின்றனங்கிறதுக்கு அவரே கடைசியில் அர்த்தம் காட்டுறார். அது நிகழ்காலத்தில் இருக்கு. அப்ப இது வந்துட்டே இருக்கு பிரவாக ரூபமா. நாம நினைச்சிட்டு இருப்போம் இன்னைக்கு நமக்கு சமாஷம் ஆயிடுத்து, இனிமே எல்லாம் நமக்கு இந்த வழியெல்லாம் தெளிவாயிடுத்து, நேர இங்க இருந்து ரோடு போட்டிருக்கா அதுல ஏறி போயிடலாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இப்பவும் நமக்கு அவித்யை ஏற்படுறது, கர்மம் ஏற்படுறது. இப்ப இதெல்லாம் இன்னமும் நமக்கு ஏற்பட்டு இருக்கேன். இந்த கர்மம் ரொம்ப மோசமா போச்சுன்னா ஜென்மமும் ஏற்படும், இன்னொரு பிறவி ஏற்படும். அதனாலதான் இது உண்டாகின்றன என்று நிகழ்காலத்திலே போட்டிருக்கார் என்று கடைசியில காட்ட போற. ஆக இந்த அனாதியாக இருக்கக்கூடிய இந்த அச்சித் சம்பந்தம் இருக்கேன், அதுதான் இங்கே இவனுக்கு இந்த பத்தனாக இருக்கக்கூடியது காரணமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதுக்கு உதாரணம் எதை சொல்லுகிறார்? ஜலத்துக்கு, ஜலம்னாலே நீர் என்றாலே தண்ணீர் என்றுதான் பேர். தண்ணீருக்கு என்ன சுபாவம்? குளிர்ச்சி தான் சுபாவம். இயற்கையா தண்ணீர் அப்படி குளிர்ந்துதான் இருக்கும். ஆனா ஸ்தாலி சம்சர்க்கம், ஒரு பானையோட ஸ்தாலினா பாத்திரம் அதோட கூடுகிறது. அது எப்படிப்பட்ட பாத்திரம்? அக்னி சம்சிருஷ்ட ஸ்தாலி, ஒரு நெருப்பாலே சுட பண்ணப்பட்ட பானை. அந்த பானையோட இந்த ஜலத்துக்கு சம்பந்தம் ஏற்படும் போது என்ன ஆகிறது? இதுவும் ஜலமும் சூடாகுது, அதிலிருந்து ஓசை எழுகிறது.
இப்ப இதெல்லாம் இயற்கையா இல்லை. ஜலம் ஒரு பாத்திரத்தை பொதுவா வச்சிருந்தோம்னா அதுக்கு சூடு இருக்காது, அதுல இருந்து சத்தம் வராது. ஆனா அதை வெந்நீர்ல போட்டு நெருப்புல போட்டு கொதிக்க வைக்கும்போது இந்த பாத்திரத்தை கொதிக்க வைக்கும்போது என்ன ஆகுது, சூடாகிறது. அதே போல அதுல இருந்து ஓசையும், இந்த நீர்க்குமிழ்கள்லாம் வெடிக்கும் போது ஓசையெல்லாம் வருது, அப்படியே கச்ச கச்ச கச்சக்கன்னு ஒரு சத்தம் வருது இல்லையா? அதெல்லாம் எதனால வருது? இந்த பாத்திரத்தினுடைய சூடாகப்படக்கூடிய பாத்திரத்துடைய சம்பந்தத்தினாலே ஏற்படுகிறது. அதே போல இவனுக்கு அச்சித்தினுடைய சம்பந்தத்தினாலே இப்படிப்பட்ட தோஷங்கள் எல்லாம், அவித்யா, கர்ம, வாசனா, ருச்சிகள் இதெல்லாம் உண்டாகின்றன என்று காட்டுகிறார். இதை மணவாள மாமிகள் விளக்குகிறார். இந்த விளக்கத்தை பார்க்கலாம். ஜலத்துக்கு என்று தொடங்கி முதல் பகுதி, ஜலத்துக்கு தொடங்கி இதை மாமிகள் விளக்குகிறார். அதாவது ஸ்வபாவத்தை ஏவ நிர்விகாரமாய் சீத்தளமாய் இருக்கிற ஜலத்துக்கு, ஜலம் எப்படி இருக்கும்? இயற்கையாக பார்த்தோம் என்றால் நிர்விகாரமாக, எதுவும் ஒரு அலைச்சல் இருக்காது, ஒரு சத்தம் வராது, ஒண்ணும் வராது. அப்படியே ஜலம் ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு போயிட்டோம், ராத்திரிலாம் வைக்கிறோம், நம்ம இந்த பாத்திரத்தை தொடறது இல்லை, காத்தால வந்து பார்த்தா அதுல ஒரு ஓசையும் இருக்காது, அப்படியே இருக்கும், அது ஒரு அசைவும் இருக்காது. அப்படி அது ஸ்வபாவத்தா அப்படி இருக்கிறது, இயற்கையாக அப்படி இருக்கிறது. அதுக்கு மேல சீத்தளமா இருக்கிறது, குளிர்ச்சியா இருக்கு. ஜலம்னா குளிர்ச்சியா தான் இருக்கும். தண்ணீர்னு சொல்லலாம், தண்ணீர்னாலே குளிர்ந்த நீர்னு இருக்கும். அப்படி தண்ணீருக்கு அப்படிதான் சுபாவமே இருக்கு. இப்படி ஜலத்துக்கு அக்னியோட சம்சிருஷ்டையான ஸ்தாலியோட்டை சம்சர்க்கத்தாலே, அக்னினா நெருப்போட சம்சிருஷ்டையான சேர்ந்திருக்கக்கூடிய ஸ்தாலியோட்டை, ஸ்தாலியோட்டைன்னா ஓட்டைன்னா இங்க ஸ்தாலி கூடன்னு அர்த்தம், பானை கூட. அந்த ஸ்தாலியோட்டை சம்சர்க்கத்தாலே, அந்த சேர்த்தியினாலே ஔஷ்ணியம், சப்த, உத்ரேக ரூபங்களான விகாரங்கள் உண்டாகிறா போதே. ஔஷ்ணியம்னா உஷ்ணம், வெப்பம் ஏற்படுகிறது. அதுக்கு மேல சப்தம் ஏற்படுகிறது, ஒரு அதுல இருந்து சத்தம் கேட்குது, கொதிக்கும் பொழுது படப்பட ஒரு சத்தம் கேட்கறது. அதே போல உத்ரேகம்னா மேலே எழும்புகிறது, அப்படியே பொங்கி பொங்கி வருது. இது போன்ற விகாரங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. அப்படி ஏற்படுவதை போலே ஸ்வதக ஞானானந்த அமல ஸ்வரூபனான ஆத்மாவுக்கும், இவன் எப்படிப்பட்டவன்? இயற்கையாகவே தானே ஞான ஆனந்த அமல ஸ்வரூபனாக இருக்கிறான். இவனுக்கு ஞானமயனாக இருக்கிறான், ஆனந்தமயனாக இருக்கிறான், அமலமாக எந்த தோஷமும் இல்லாதவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு ஆத்மாவுக்கும் குணத்திரைய ஆசிரிய அச்சித் சம்பந்தத்தாலே, குணத்திரயங்கள் அதாவது சத்வம், ரஜசு, தமசு, இந்த 3 குணங்கள், அதுக்கு ஆசிரியமாக இருப்பிடமாக எது இருக்கு? அச்சித்து, இந்த பிரகிருதி மண்டலம். இந்த அச்சித் சம்பந்தத்தாலே அவித்யா, கர்ம, வாசனா, ருச்சிகள் உண்டாகின்றன என்பதை. அதனால்தான் இவனுக்கு அவித்யை, அவித்யைனா அறியாமை, மேலே விளக்க போறார் அவரே என்னன்னு. அதுக்கு மேல கர்மம், நாம் செய்யக்கூடிய புண்ணிய பாப்பங்கள். அதுக்கு மேலே வாசனா, முன்பு பண்ணின செயல்களுடைய பதிவுகள். ருச்சி, ஒரு விஷயத்திலே நமக்கு மீட்க முடியாத ஆசை. ருச்சி இருக்குன்னா அதை எவ்வளவு பிடிச்சி எடுத்தாலும் இல்லைன்னா அதை பண்ணித்தான் அவன் சொல்றது ருச்சி. ருச்சிகள் உண்டாகின்றன, இவையெல்லாம் ஏற்படுகின்றன. அப்படித்தான் இந்த ஆத்மாவுக்கு அனாதி காலமா இந்த அச்சித்தோட சம்பந்தம் இருக்கிறது என்று காட்டுகிறார். இதை காட்டும் பொழுது மாமனிகள் அழகியநாள் பெருமாள் நாயனாருடைய ஆச்சாரியத்திலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து மேற்கோள் காட்டுகிறார். இவருடைய திருத்தம்பியாரும், இவருடைய திருத்தம்பியார்னா பிள்ளைலோகாச்சாரியுடைய திருத்தம்பியார், அவர் அழகியநாள் பெருமாள் நாயனார். அவர் ஆச்சாரிய ஹிருதயத்திலே அவித்யா காரணம் அனாதி அச்சித் சம்பந்தம் என்று அருளி செய்தார்களே. அவித்யா காரணம், அவித்யக்கு எது காரணம் என்றால் அனாதி அச்சித் சம்பந்தம், அனாதி காலமாக இருக்கக்கூடிய இந்த அச்சித்தோட இருக்கக்கூடிய தொடர்பு. இதுக்கு ஆரம்பமே கிடையாது, என்னைக்கு ஆரம்பம் சொல்லவே முடியாது. இப்படி அனாதி காலமாக இருக்கக்கூடிய அச்சித்தோட சம்பந்தம் தெளிவா அந்த நாயனார் எடுத்து காட்டினதை இங்கே மேற்கோள் காட்டிட்டார். இங்கே அனாதிங்கிற சப்தம் இல்லை இதுல, இந்த சூத்திரத்துல. அதை கொண்டு வந்து காட்டிட்டார் மாமனிகள். ஏன்னா அந்த தெளிவு இருக்கணுங்கிறதுக்காகத்தான். ஏன்னா இங்க ஆத்மாவுக்கும் அச்சித் சம்பந்தத்தாலே இருக்கே தவிர அனாதி அச்சித் சம்பந்தம் இல்லை. ஆனா அது நாயனார் வேற இடத்துல தெளிவா விளக்கி இருப்பதனாலே அதை இங்கே கொண்டு வந்து காட்டி விடுகிறார். அவித்யா காரணம் அனாதி அச்சித் சம்பந்தம். இது இந்த ஆச்சாரியர்களும் ரொம்ப அழகான ஒரு கிரந்தம். அதிலே ஆரம்பத்திலே இது காட்டப்பட்டது. வரிசையா ஒரு 10 சூத்திரங்கள், 10 சூர்ணிகைகள். அதுல அழகியநாள் பெருமாள் நாயனார் காட்டுகிறார். முதல் சூத்திரத்திலேயே எம்பெருமான் தான் கருணையினாலே இந்த ஆத்மாக்களுக்கு
அதாவது இந்த சம்சாரத்தில் கஷ்டப்படக்கூடிய ஆத்மாக்களுக்கு தன்னுடைய கருணையை கொடுக்கிறான் என்று முதல் சூத்திரத்தில் காட்டுகிறார். காரணிகனான சர்வேஸ்வரன் அறிவிலா மனுஷர் உணர்வென்னும் சுடர் விளக்கேற்றி பிறர்கள் நீங்கி மேலிருந்த நந்தா வேத விளக்கை கண்டு நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்கு மறையாய் விரிந்த துளக்கமிழ் விளக்கில் கொளுத்தின பிரதீபமான கலைகளை நீர்மையினால் அருள் செய்தான். எம்பெருமான் நல்ல கலைகள் சாஸ்திரங்கள் அதையெல்லாம் தன்னுடைய கருணையினாலே அருள் செய்தான், கொடுத்து அருளினான் என்று காட்டுகிறார். சரி, இது இவனுக்கு எப்படி உதவுகிறது என்பதை விளக்குவதற்காக அடுத்த பல சூத்திரங்கள். விவேக பலம் வீடுபற்று. இவனுக்கு இந்த சாஸ்திரத்திலிருந்து கிடைக்கக்கூடியது எது? விவேக பலம். விவேகம்னா பகுத்தறிவு. சாஸ்திரத்தை கொண்டுதான் நாம் எது ஆத்மா, எது அச்சித்து, எது பகவான் என்பதை தெரிந்து கொள்கிறோம். அந்த ஞானம் இவனுக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் அதுக்கு மேலே இவனுக்கு மோட்சமே கிடைக்கும். விவேகத்தினுடைய பலம் வீடை பற்றுவது, மோட்சத்தை அடைவது. தியாஜ்யோபாதேயங்கள் சுகதுக்கங்கள் அடுத்த சூழ்நிலை. அதாவது தியாஜ்யம் உபாதேயம், கைவிட வேண்டியது துக்கம். எல்லாருக்குமே எதை கைவிட வேணும்னு ஆசை. எல்லாரையும் கேட்டா உங்க எது வேண்டாம்னு கேட்டா துக்கம் வேண்டாம், எது வேணும்னு கேட்டா சுகம் வேணும், அப்படிதான் சொல்லுவார்கள். அதுதான் தியாஜ்யோபாதேயங்கள். தியாஜ்யம் துக்கம்னு வச்சுக்கணும். இங்க சூழ்நிலையில தியாஜ்யோபாதேயங்கள் சுகதுக்கங்கள் இருந்தாலும் மாத்தி வச்சுக்கணும். தியாஜ்யம் விட வேண்டியது துக்கம், கை கொள்ள ஆசைப்படுவது சுகம். இவற்றுக்கு எல்லை இன்பு துன்படி பன்மாமாய தழுந்துகையும் கழிப்பும் கவர்மெண்ட் அற்று பேரின்பத்தை இன்புறுகையும். சம்சாரத்தில் அழிந்து கிடந்தால் துக்கம், பரமத்தை அடைந்து இன்பம் இருந்தால் அது சுகம். அனந்த கிளேஷ நிர்திசய ஆனந்த ஹேத்து மறந்தேன் அறியவில்லாத உணர்விலேன் என்று அந்த சூத்திரத்திலே, அந்த சூழ்நிலையிலே இவனுக்கு எது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்றால் அர்த்த பஞ்சகம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கைவிட வேண்டியது இந்த உலக விஷயங்கள் என்று காட்டுகிறார். இவற்றுக்கு காரணம் இரண்டினில் ஒன்றுகைகள். இதிலே இந்த அர்த்த பஞ்சகத்தில் ஈடுபட்டால் இவனுக்கு நன்மை ஏற்படுகிறது, உலக விஷயத்தில் ஈடுபட்டால் தீமை ஏற்படுகிறது என்று காட்டுகிறார். இதுக்கு மேலே சத்வா சத்வ நிதானம், சத்துவம் ஏற்படுவதற்கு காரணம் இந்த பகவானுடைய கட்டாட்சம். திறக்கும் பொழுது பகவான் கொடுக்கக்கூடிய கட்டாட்சம். அசத்துவம் ஏற்படுவதற்கு, இவன் அசத்தை கூட இருப்பதற்கு எது காரணம்னா அது இல்லாமல் இருப்பது என்று காட்டுறார். அதுக்கு மேல இதுக்கு எது காரணம்? நல்வினைகள் தீவினைகள், நல்ல புண்ணியம் பாபம் கர்மம், நல்ல கர்மம் தீய கர்மம் என்று காட்டுகிறார். கர்ம கிருபா, அதுல நல்வினைகள் இது அருள் நல்வினைகள். அதாவது அருள் தான் இவனுக்கு நன்மைக்கு காரணமாக இருக்கிறது, பகவானுடைய அருள் தான் நன்மை காரணமாக இருக்கிறது, வினை தான் இவனுக்கு தீமைக்கு காரணமாக இருக்கிறது என்று காட்டுகிறார். அதுக்கு மேல கர்ம கிருபா பீஜம். இந்த கர்மத்தை தூண்டுவது எது? அவித்யா. அதே கிருப்பையை தூண்டுவது எது? சௌஹார்தம் என்று காட்டுகிறார். இப்ப இதுக்கு என்ன காரணம் என்று அதை சொல்லும் பொழுதுதான் 10வது சூத்திரத்தில் ஏத்த நிமித்தம் முதல் முன்னமையான அச்சித்தயன அனாதி சம்பந்தங்கள். அதுதான் இங்க இந்த விஷயத்தை தான் இங்கே அவித்யா காரணம் அனாதி அச்சித் சம்பந்தம்னு காட்டியிருக்கார். அது எங்கேருந்து வருதுங்கிறது காட்டுறதுக்காக தான் இந்த சூழ்நிலைகள்லாம் எடுத்து சொன்னேன். அதாவது இந்த இடத்துல இந்த கர்ம கிருபா பீஜம், கர்மத்துக்கும் கிருப்பைக்கும் எது காரணமா இருக்கு? அவித்யையும் பகவானுடைய நல்ல உள்ளமும் அருளும். அப்ப அந்த அவித்யைக்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் அனாதி காலமாக இவனுக்கு இருக்கக்கூடிய அச்சித் சம்பந்தம். இந்த பிரகிருதி மண்டலத்தில் இவனுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் தான் அவித்யைக்கு காரணமாக இருக்கிறது என்று இதைத்தான் அடையநாள் பெருமாள் நாயனார் எடுத்து காட்டியிருக்கிறார் என்று இந்த சூத்திரத்தை காட்டிட்டார். இப்ப இதே விஷயத்தை பிரமாணத்தை கொண்டு நிரூபிக்கிறார். விஷ்ணு புராணத்தில் இதே விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு அழகான பிரமாணம். நிர்வாணமய ஏவா ஏவ அயம் ஆத்மா ஞானமயோ மலஹ துக்கா ஞான மலா தர்மாக பிரகிருதேஸ்தேன சாத்மனஹ ஜலஸ்ய ச அக்னி சம்சிருஷ்ட ஸ்தாலி சங்காத்து ததாபிஹி சப்தோத்ரேகாதி शब्द उद्रेकादिकान् धर्मान् तत्करोति यथा मुने तदात्मा प्रकृतौ संगात् अहम मानादि दूषितः भजते प्राकृतान् धर्मान् अन्यस्तेप्योपि சோவியா என்று சொல்லப்பட்டது என்று இது காட்டுற. இப்போ விஷ்ணு புராணத்துல இதே விஷயம், அதாவது இங்க பிள்ளைலோகாச்சாரியர் காட்டக்கூடிய இந்த உதாரணம்
நேரே விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு அந்த ஸ்லோகத்தையே எடுத்து காட்டிட்டார். இந்த ஸ்லோகத்தில் என்ன காட்டியிருக்குன்னா இதே விஷயம் தான். இந்த ஜீவாத்மாவானவன் ஞானஸ்வரூபனாக இருக்கிறான், எந்த தோஷமும் இல்லாமல் இருக்கிறான், சுகரூபமாக இருக்கிறான். இப்படிப்பட்டவன் இந்த பிரகிருத்தியிலே அகப்பட்டிருக்கிறானே, இதனால தான் இவனுக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. அவித்யை, கர்மம், வாசனா, ருச்சி எல்லாம் ஏற்படுகிறது. அது எதை போல என்றால், ஒரு உஷ்ணப்படுத்தப்பட்ட பானையிலே ஜலம் சேர்ந்தால் எப்படி அந்த ஜலத்துக்கு இந்த தன்மைகள் எல்லாம் வருமோ, அதே போல இவனுக்கு இந்த பத்தத்தன்மை வந்திருக்கிறது என்று காட்டுகிறார். இது இந்த பிரமாணம், அதாவது பிள்ளைலோகாச்சாரி காட்டினது நேர பிரமாணத்திலிருந்து விஷ்ணு புராணத்திலிருந்து எடுத்து காட்டியிருக்காருன்றதை இங்கே நிரூபித்து விட்டார். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்குகிறார். அவித்யை என்றால் என்ன, அதை விளக்குகிறார். முதல்ல அவித்யைங்கிறதை காட்டுறார். அவித்யாவது அஜ்ஞானம், அதுதான் ஞான அனுதய அந்நியதா ஞான விபரீத ஞான ரூபேண அநேக விதமாய் இருக்கும். அதாவது இங்கே இப்போ இதுல என்ன காட்டுறாருன்னா, அவித்யை என்றால் என்னங்கிறார். அவித்யை என்றால் அஜ்ஞானம், அறியாமை. அது எப்படி இருக்கும்? பலவிதமாக இருக்கும். இதுல சொல்லக்கூடிய எல்லாமே பலவிதமாக இருக்குங்கிறது இங்க அடுத்தது விளக்குகிறார். அவித்யை என்றால் அஜ்ஞானம், அதுதான் ஞான அனுதய. ஞான அனுதயனா ஞானமே பிறக்கல ஒருத்தனுக்கு, அறிவே பிறக்கல ஒரு விஷயமா. இப்போ ஒருத்தர் இடத்துல வந்து கேட்கிறார், இங்கே ஜபல்பூர்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறேன். அதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. அந்த ஊர் எங்க இருக்கு, அந்த ஊர்ல என்ன விதமான தட்பவெப்பங்கள், அந்த ஊர்ல எந்த விதமான உணவுகள், என்ன விதமான உடைகள், இது எதுவுமே தெரியாது எனக்கு. அதுதான் ஞான அனுதயங்கிறது. அந்த ஊரை பத்தியே எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன், அதான் ஞான அனுதயம். அதாவது ஞானமே உதயமாகவில்லை, அது ஒரு நிலை. அடுத்தது அந்நியதா ஞான. அந்நியதா ஞானம்னா ஒரு பொருளை வேறு பொருளாக புரிந்து கொண்டிருப்பது. இப்போ ஒரு தூணை பார்க்கணும், தூணை பார்த்து மனிதன் என்று நினைக்கிறோம், அப்போ அந்த பொருளையே வேறையாக நினைக்கிறோம், அது அந்நியதா ஞானம் என்று சொல்லப்படும். விபரீத ஞானம், ஒரு பொருளுடைய தன்மையை வேறாக நினைப்பது. வெள்ளையா ஒரு சங்கு இருக்கு, அதை நான் பார்த்துட்டு இது மஞ்சள் நிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னோம்னா அது விபரீத ஞானம். ஒரு பொருளுடைய தன்மையை மாறி புரிந்து கொண்டிருப்பது என்று இப்படி ரூபேன அநேக விதமாய் இருக்கும். இப்படி பலவிதமாக அஜ்ஞானமானது இருக்கும், அறிவின்மை அவித்யானது பலவிதமாக இருக்கும் என்று காட்டுகிறார். அதுக்கு மேல கர்மமாவது, இந்த ஒவ்வொன்றையும் அவித்யா, கர்ம, வாசனா, ருச்சிகள்னு காட்டினாரு. அதெல்லாம் என்னன்னு விளக்குறாரு, எனக்கு தெரியணுமே அதுக்காக. கர்மமாவது கரணத்திரைய கிருத்தமாய். கர்மங்கிறது எப்படி இருக்கு? 3 கரணங்களாலும் பண்ணுவது. கர்மம்னா ஒரு செயல்பாடு, அது புண்ணிய பாப்பமாக இருக்கும். புண்ணியமாகவும் இருக்கலாம், பாப்பமாகவும் இருக்கலாம். அது 3 கரணங்களாலும் பண்ணப்படுவது. அதாவது மனதாலையும் பண்ணலாம், கையாலையும் பண்ணலாம், வாக்காலையும் பண்ணலாம். மனோவாக் காயங்களாலே பண்ணக்கூடிய செயல்களுக்கு கர்மம் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் மனதாலே ஒருத்தரை நாம் நிந்தித்தோம் என்றாலும் கூட அதுக்கும் புண்ணிய பாபம் உண்டு. வாக்காலே ஒருத்தரை நிந்தித்தாலும் அதுக்கும் புண்ணிய பாபம் உண்டு. அதே போல உடம்பாலே ஒருத்தரை நிந்தித்தாலும் அதுக்கும் புண்ணிய பாபம் உண்டு. இப்படி 3 கரணங்களாலே நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கும் புண்ணியம் பாபம் என்று காட்டப்படுகிறது. இப்படி புண்ணிய பாப ஆத்மகமான கிரியா விசேஷம், இதெல்லாம் செயல்கள், புண்ணியமாகவும் இருக்கலாம், பாபமாகவும் இருக்கலாம், அப்படிப்பட்ட செயல்கள் என்று காட்டுகிறார். அதுக்கு மேல நானாவித போக சாதனத்தையா பகுவிதமாய் இருக்கும். அதில் புண்ணியம் ஐஹிக ஆமுஷ்மிக நானாவித போக சாதனத்தையா பகுவிதமாய் இருக்கும். இந்த புண்ணியம் எப்படி இருக்குங்கிறத விளக்குறார். புண்ணியம் எப்படி இருக்கும்னா ஐஹிக இந்த உலகத்திலே, ஆமுஷ்மிக இனி வரக்கூடிய ஒரு பிறவியிலே, நாம் கண்ணுக்கு தெரியாத இடத்திலே இருக்கக்கூடிய நானாவித போக சாதனத்தையா பலவிதமான போகங்களுக்கு சாதனமாக, ஒரு உபகரணமாக பகுவிதமாய் இருக்கும், பலவிதங்களாக இருக்கும். இந்த புண்ணியங்கிறது எப்படி இருக்கும்? குளம் வெட்டலாம், ஏரி வெட்டலாம், அன்னதானம் பண்ணலாம், இப்படி பலவிதமாக இருக்கும் புண்ணியங்கிறது. அதே போல பாபம் எப்படி இருக்கும்? பலவிதமாக இருக்கும். அகிருத்திய கரண, கிருத்திய அகரண, பகவத் அபச்சார, பாகவதாபச்சார, அசஹ்யாபச்சார ரூபேன அனந்தமாய் இருக்கும். பாபம் எப்படி இருக்கும்? பாபம் அதே போல பலவிதமாக இருக்கும்.
அது என்னதான் என்றால் அகிருத்திய கரண. சாஸ்திரத்திலே இதை பண்ணாதே அப்படின்னு சொல்றது. வெங்காயத்தை சாப்பிடாதே, பரதிரவியத்தை அபகரிக்காதே, உலக விஷயங்களிலே மூழ்கி போகாதே, இப்படி எல்லாம் சாஸ்திரத்தை சொல்றது. அதை நாம் பண்ணினோம் என்றால் அது பாப்பம். அதே போல கிருத்திய அக்கரண, இதை செய்யும் சொல்றது. நீ ஒரு பிராமணனா, நீ வேதத்தை படி, நீ இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணு, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடு, யாகத்தை பண்ணு, மற்றவர்களுக்கு யாகத்தை பண்ணிவை, தானம் வாங்கிக்கொள், தானம் கொடு, இப்படி எல்லாம் பிராமணர்களுக்கு சொல்றது. இதை நாம் பண்ணாம இருந்துட்டோம்னா அது கிருத்திய அக்கரணம் ஆயிடும். சத்திரியனா நாட்டை காப்பாற்று, நன்றாக ஆட்சி பண்ணு, வைசியனா நன்றாக வியாபாரம் பண்ணு, பசுக்களை ரட்சி, இது பண்ண வேண்டியவைகள். இதை பண்ணாமல் விட்டாலும் பாப்பம் வரும். ஆக அகிருத்திய கரணம்னா பண்ணக்கூடாததை பண்ணுவது, கிருத்திய கரணம்னா பண்ண வேண்டியதை பண்ணாமல் இருப்பது. அதுக்கு அடுத்தது பகவத் அபச்சார. இந்த பகவத் அபச்சார, பாகவதாபச்சார, அசஹ்யாபச்சாரம் 3 விதமா காட்டுறாரு. இப்ப இது கூட கிருத்தியகரணம், கிருத்தியாகரணம், அகிருத்தியகரணத்துல வந்துடும். இப்ப அடியார்களை நிந்திக்காதேங்கிறதும் கூட பண்ணக்கூடாத செயல் தான். அதை நாம் பண்ணினோம் என்றால் அதுவும் பாப்பம் தான். ஆனா அது தனியா காட்டுறார். இதெல்லாம் ஸ்ரீவிஷ்ணு புராணத்தை விளக்கி இருக்கார் பிள்ளைலோகாச்சாரியார். மாமுனிகளும் அந்த எடுத்து காட்டியிருக்கார். அதாவது எதுக்காக இது தனியா பிரிச்சு காட்டுறார் என்றால் இதனுடைய குரூரத்தன்மையினாலே. அதாவது பொதுவா சாஸ்திரத்தை சொல்றது ஏதோ ஒன்று சந்தியாவந்தனம் பண்ணி தினமும் பண்ணு, சந்தியாவந்தனம் 3 வேளை பண்ணுன்னு சொல்றது. இப்போ ஒரு நாள் சந்தியாவந்தனம் பண்ணாம விட்டுட்டான், அது இவனுக்கு பாப்பம் தான். ஆனா அதுவாவது ஏதோ பிராயச்சித்தம் பண்ணி போக்கிக்கலாம். ஆனா இவன் பகவானிடத்திலே அவசாரப்படுகிறான். பகவானிடத்தில் அவசாரப்படுறதுதான் எனக்கு பகவானை மற்ற தேவதைகளுக்கு சமமாக நினைப்பது, பகவானுடைய அவதாரங்களை மனுஷர்களாகவோ மிருகங்களாகவோ நினைப்பது, சாமானியமாக நினைப்பது, அவனுடைய பொருள்களை திருடுவது, மற்றவர்கள் திருடுவதற்கு உதவி பண்ணுவது, அதை பார்த்தும் பார்க்காமல் இருப்பது, இதெல்லாம் பகவத் அவசாரம்னு சொல்லப்படுது. இதுவும் கூட சாஸ்திரத்திலே பண்ணாதேன்னு சொல்றத பண்ணுவதோ இல்லை பண்ணுங்கிறத பண்ணாமல் இருக்கிறதோ தான். ஆனா இதோடைய கூறத்தன்மையை பார்க்கும்போது இதை பிரிச்சு தனியா காட்டுறார் பகவத் அபசாரம் உண்டு. அதே போல பாகவத அபசாரம். பாகவத அபசாரம்னா என்னது? அடியார்களிடத்திலே அவர்களுடைய ஜன்மத்தை இட்டோ, அவருடைய ஞானத்தை இட்டோ, அவர்களுடைய வேறு சில தன்மைகளை நினைத்தோ அவர்களை உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைப்பது. ஒருத்தருடைய ஜன்மத்தை மட்டும் கொண்டு இவர் பிராமணர் அதனால உயர்ந்தவர், இவர் சூத்திரர் அதனால தாழ்ந்தவர் அப்படின்னு சொன்னோம்னா அது பெரிய பாபம். அதே போல இன்னொருத்தர் எதிரிக்கு வேணும்ட்டே நீ பிராமணன் அதனால நீ தாழ்ந்தவன், நீ சூத்திரன் அதனால நீ உயர்ந்தவன் அப்படி சொன்னாலும் அதுவும் பகவத் அபசாரத்தில் முடிந்துவிடும். அதனால ஜென்மத்தினாலேயோ இல்லை வேறு எதனாலேயோ கொண்டு ஒருத்தரிடத்தை உயர்வு தாழ்வு பார்க்கலாம். அவனுடைய அவனுடைய பக்தி, அவனுடைய ஒரு எந்த நிலையில இருக்கிறான், ஞானபக்தி வைராக்கியங்கள், அதை வைத்து ஒருத்தரை நாம் கொண்டாடலாம். ஆனால் வெறுமனே ஒருத்தருடைய பிறப்பை வைத்தோ, ஒருத்தருடைய செல்வத்தை வைத்தோ, ஒருத்தருடைய அழகை வைத்தோ ஒருத்தனை கொண்டாடுவது இல்லை நிந்திப்பதுங்கிறது மிகப்பெரிய தவறு என்று காட்டுகிறார். அதே போல பாகவத விசாரம் என்று வரும்பொழுது அடியார்களிடத்திலே வித்தியாசம் பார்த்து அவர்களை தாழ்வாக நடத்துவது இதெல்லாமே பாகவத விசாரத்தில் வந்துடும். அடுத்தது அசஹ்யாபச்சாரம் என்று காட்டுகிறார். அசஹ்யாபச்சாரங்கிறது இன்னும் குரூரம். இதெல்லாம் ஒவ்வொன்றா படிப்படியா மேலே மேலே குரூரமாக இருக்கக்கூடியது. ஒருத்தர் நமக்கு எந்த கெடுதலுமே பண்ணல, ஆனா அவரை பார்த்தா ஏதோ அவருடைய உருவம் நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கலாம். அவர்தான் கொஞ்சம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இல்லை, அதனாலே அவரை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு, அவர் இன்னும் எனக்கு பார்த்தா ரொம்ப வெறுப்பா இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவா. அதெல்லாம் அசஹ்யாபச்சாரம், பொறுத்து கொள்ள முடியாத அவசாரமாக ஆகிவிடும். அதே போல ஆச்சாரியனிடத்தில் அவசாரப்படுவது, அதே போல சம்பிரமச்சாரிகள் நம்ம கூட படித்தவர்கள் அவர்களிடத்தில் பொறாமை கொள்வது, இதெல்லாம் அசஹ்யாபச்சாரம் என்று சொல்லுவது. அதே போல நிர்நிபந்தனமாக எந்த காரணமும் இல்லாமல் பகவானிடத்திலேயோ பாகவதர்களிடத்திலேயோ அவசாரப்படுவது. எந்த காரணமும் இருக்காது, ஏதோ பெருமாளை கண்டா எனக்கு பிடிக்கல, நான் மற்ற கோயிலுக்குலாம் போறேன், ஏதோ பெருமாளை கண்டா பிடிக்கல, இப்படி எல்லாம் சொன்னா அது பெரிய அசஹ்யாபசாரமாக, பொறுத்து கொள்ள முடியாத அவசாரமாக சொல்லப்படுகிறது. இப்படி இந்த பாபமானது இப்படி இதுவும் அனந்தமாக இருக்கிறது, கணக்கற்றதாக இருக்கிறது என்று காட்டுகிறார். அடுத்தது வாசனையாவது. வாசனைன்னா என்ன என்பதை விளக்குகிறார். முன்பு செய்து போந்தவற்றிலே மீளவும் மூலிகைக்கு உறுப்பான சம்ஸ்காரம், சம்சாரம் இருக்கு, அதை மாத்திக்கணும். அது யார்கிட்ட புஸ்தகம் இருந்தால் அதை மாத்திக்கோங்க.
சம்சாரம் இருக்கு. சம்சாரம் கிடையாது, சம்ஸ்காரம். அதாவது சம்ஸ்காரம்னா பதிவுகள். ஒரு முன்பு ஏதோ ஒரு காரியம் பண்ணியிருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்காங்க, முன்னாடி ஏதோ அந்த திரைப்பட பாடல்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம் முன்னாடி. அந்த கேட்டது மனதில் பதிஞ்சிருக்கும். திரும்பவும் நமக்கு ஏதோ ஒரு சமயம் பாட்டு ஏதோ கேட்கறோம்னா அது ஞாபகம் வருது. அது எப்படி வருது? அந்த முன்பு இருக்க சம்ஸ்காரம், அந்த பதிவுகள், அதனால தான் அது ஞாபகம் வருகிறது. அதைத்தான் வாசனை என்று சொல்கிறார். இதெல்லாம் என்னது? இவனுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் காட்டுகிறது. வாசனை கூட தோஷம்தான், அதை காட்டுகிறார். அடுத்தது ருச்சி என்றால் இதுதான் ஹேத்து பேதத்தாலே பகுவிதமாக. இதுவும் எந்த காரணத்தினாலே வருகிறதோ அதை பொறுத்து பலவிதமாக இருக்கும். ஒரு கேட்கறதுனால வரக்கூடிய பதிவு, பார்க்கறதுனால வரக்கூடிய பதிவு, தொட்டு பார்த்ததுனால வரக்கூடிய பதிவு, இப்படி பதிவுகள் பலவிதமாக இருக்கலாம். ஒன்று சாப்பிட்டு இருக்காங்க வெளியில, ஏதோ ஒரு சாப்பிடக்கூடாத ஒரு பதார்த்தம், வெங்காயம் சாப்பிட்டுருக்கான்னு வச்சுக்கலாம். அது அவனுக்கு அந்த ருச்சி, அந்த முன்னாடி சாப்பிட்டது மனதில் பதிவு இருக்கு. அது சாப்பிட்டதுனால வரக்கூடியது. ஒரு விஷயத்தை பார்த்திருக்கான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கிறான், ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கிறாள். இப்போ பார்த்தது அவர்கள் ஒரு காம எண்ணத்தோட பார்க்கிறார். அந்த பதிவு மனதில் இருக்கு, முன்னாடி பார்த்தது மனதில் இருக்கு. இப்ப இதே போல இன்னொரு சமயம் அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த எண்ணமானது தூண்டப்படுகிறது. அது பார்வையினால வந்திருக்கலாம், கேட்டதுனால வந்திருக்கலாம், தொட்டதுனால வந்திருக்கலாம், சாப்பிட்டதுனால வந்திருக்கலாம். இப்படி பலவிதமாக இந்த நுகர்ந்ததுனால வந்திருக்கலாம், பலவிதமாக இந்த காரணங்கள் இருக்கலாம் இல்லையா? அதனால வாசனையும் பலவிதமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அதே போலத்தான் ருச்சி. ருச்சி எப்படிப்பட்டதுன்னா வாசனையை போலதான். அதுவும் முன்னாடி இருக்கிற பதிவு தான். ஆனா வாசனையாவது ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். இப்ப நமக்கே ஏதோ முன்னாடி பாட்டு கேட்டிருக்கோம், அந்த காலத்துல தான் பாட்டு கேட்டிருக்கலாம், எல்லாருமே கேட்டிருக்கலாம். ஆனா கேட்காத இருந்தவங்களும் இருப்பார்கள். ஆனா கேட்டிருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் கேட்டிருக்கார், இப்போ அதெல்லாம் கேட்கறதுல 10 வருஷம் எடுத்து காலக்ஷேபங்கள்லாம் கேட்கிறோம். இனிமே உலக விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாது, பாட்டெல்லாம் கேட்கக்கூடாது, திரைப்படங்களுக்கெல்லாம் போகக்கூடாது, பகவத் விஷயத்துலாம் ஈடுபட்டு இருக்கணும்னு பெரியவர்கள் சொல்லுகிறார். நாமும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடக்க முயற்சிக்கிறோம், அப்படியே இருக்கிறோம். ஆனா எங்கேயோ போயிட்டு இருக்கோம், கடைக்கு போறோம், அப்போ ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. அவன் பாட்டு போட்டிருக்கான், அது ஞாபகத்துக்கு வருது. ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னா வாசனை அளவில் இருந்தா என்னன்னா அதை கட்டுப்படுத்திடலாம். சரி, கொஞ்சம் வேகமா நடந்து அந்த இடத்த கடந்து போயிட்டு அது இன்னும் வந்துடுத்து, அதை விட்டு தொலை அப்படின்னு விட்டுடலாம். அப்போ அது வாசனை அளவில் இருக்குன்னு அர்த்தம். அதே கொஞ்சம் தூரம் போனப்போ அந்த பாட்டை நம்ம முன்முணுக்க ஆரம்பிச்சோம்னா அப்போ ருச்சி இருக்குன்னு அர்த்தம் மனசுல. அப்போ அந்த பாட்டை நம்ம வாயில பாடுறோம், மனசுல இந்த வரிகள்லாம் ஞாபகம் வருதுன்னா அப்போ ருச்சி இருக்குன்னு அர்த்தம். அதுதான் காட்டுற. ருச்சியாவது ரசாந்தரத்தாலும் மீட்க வண்ணாதபடி ஒன்றிலே தெல்லுகிறது விருப்பம். இப்ப நமக்கு பகவத் விஷயத்துல ரசம், அந்த பகவத் ரசம் தெரிஞ்சிருக்கு, பகவத் விஷயத்துல ருச்சி வந்துருக்கு. அதுல ஈடுபட்ட பிறகு கூட இந்த பாட்டு பாடுறதையோ, இந்த திரைப்படம் பார்க்கறதையோ, இல்ல உலக விஷயத்தை ஈடுபட்டு இருக்கிறதையோ, வெட்டி பேச்சு பேசுறதையோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். எதை நாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ அதே வச்சுக்கலாமே. அதெல்லாம் நாம் இந்த பகவத் விஷயத்துல ஈடுபட்ட பிறகும் அது மீட்க முடியாமல் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ருச்சி அளவுல இருக்குன்னு அர்த்தம். வாசனையை கடந்து ருச்சி அளவுக்கு வந்துருக்கு. அப்ப நம்ம அதை கட்டுப்படுத்தணும். இன்னும் கட்டுப்படுத்த ஒரே வழி, வேற வழியே கிடையாது. அதாவது ருச்சிங்கிறது ஒரு விஷயத்திலே நமக்கு ஈடுபட்டு ஏற்பட்ட பிறகும் இன்னொரு விஷயத்திலே அது போகிறது மனது என்றால் அதுக்கு பேர் ருச்சின்னு அர்த்தம். மனதோ இந்திரியங்களோ அந்த போறதுன்னா ருச்சி என்ற அர்த்தம். இதுவும் விஷய பேதத்தாலே பகுவிதமாக இருக்கும். இதுவும் விஷய பேதம்னா ஒரு விதமாக வாக்காலே வரக்கூடியது, மனதாலே வரக்கூடியது, காதாலே வரக்கூடியது, எது வேணா இருக்கலாமே. அதனால இதுவும் விதவிதமாக இருக்கும் என்று காட்டுகிறார். இப்படி இந்த அவித்யா கர்ம வாசனா ருச்சிகள் எப்படிப்பட்டவை என்பதை விளக்கினார். அதுக்கு மேல இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறார் மாமனிகள். அவித்யா கர்ம வாசனா ருச்சிகள் உண்டாயிற்றன என்னாலே, உண்டாகிறன என்கையாலே இவற்றினுடைய பிரவாக ரூபத்துவம் சொல்லப்பட்டது. உண்டாயிற்றன அப்படின்னு இறந்த காலத்தை சொல்லி முடிக்கல இங்க பிள்ளைலோக்காச்சாரியார். உண்டாகிறன, உண்டாகின்றன என்று நிகழ்காலத்தில் சொல்லுகிறார். அப்போ இது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. சரணாகதி பண்ணின பிறகும் கூட இது நமக்கு ஏற்படுறது. ஆனா அதை நாம் உபதேசங்களாலும் சத்சங்கத்தினாலும் இந்த இதர விஷயங்களை தள்ள வேண்டும், அது இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனா இது வந்துட்டே தான் இருக்கும், பிரவாக ரூபமாக இது வந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இதுக்கு ஆதியும் கிடையாது, அனாதியாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனா இது வந்தேரிதான். எதனாலே? ஒரு காலத்துல கழியறது, அது கழியறதுனாலே வந்தேரி என்று சொல்லலாம் என்று அதை காட்டுகிறார். அதுதான் அடுத்த சூத்திரம். அடுத்த சூத்திரம் 47வது சூத்திரம். அசித்து கழிந்தவாறே அவித்யாதிகள் கழியும் என்பார்கள்.
அச்சித்து போயிடுச்சுன்னா இந்த அவித்யா, கர்ம, வாசனா, ருச்சிகள் எல்லாம் போய்விடும் என்று சொல்லுவார்கள். இதுதான் சூத்திரத்துடைய அர்த்தம். நேர சுருக்கமான அர்த்தம். மாமனியுடைய வியாக்கியானம் பார்க்கலாம். முதல்ல முன்னுரையில காட்டுகிறார் எதனால இந்த சூத்திரம் வந்திருக்கு. இப்படி ஆத்மாவுக்கு வந்தேரியான அவித்யாதிகள் தானே எவ்வவஸ்தையிலே கழிவது என்னும் ஆகாங்கையிலே அருளி செய்கிறார். ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு அந்த பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையினாலே இந்த சூத்திரத்தை அமைத்திருக்கிறார் பிள்ளைலோகாச்சாரியார். இப்படி சொல்லுகிறேன், அச்சித் அச்சித் அதாவது அவித்யா, கர்ம, வாசனா, ருச்சிகள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுகிறேன். இது நமக்கு எப்போ கழியும் என்று கேட்டால் அதுக்கு பதில் அளிக்கிறார். அச்சித்து கழிந்தவாறே இந்த அச்சித்து போயிடுச்சுன்னா, அச்சித்தன இந்த பிரகிருதி சம்பந்தம், இந்த தேகத்தோட நாம் இருக்கக்கூடிய இருப்பு, இது போயிடுச்சுன்னா அவித்யாதிகள் தானே கழிந்துவிடும். அவித்யாதிகள் கழியும் என்பார்கள். அவித்யா முதலானவர்கள் எல்லாம் கழிந்துவிடும். இப்ப அச்சித்து போயிடுச்சுன்னா அவித்யை முதலானவை எல்லாம் போயிடும். என்பர்கள், என்பர்கள்னா என்று சொல்லுவார்கள் என்ன அர்த்தம். இது போல என்பர்கள் சிலர் இப்படி சொல்லுகிறார்கள் வரும். வந்ததுன்னா பொதுவா அதுக்கு என்ன அர்த்தம்னா அது நம்முடைய பட்சம் இல்லை, மற்றவர்களுடைய பட்சம் என்பது போல வரும். ஆனா இந்த இடத்துல அப்படி வச்சுக்க வேண்டாம்னு காட்டுறாரு. இவருடைய பட்சம் இதுதான் என்று காட்டுகிறார். அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது காரண நிவர்த்தியா காரிய நிவர்த்தி ஆகையாவே, எப்பவுமே ஒரு காரணம் இருக்கிற வரைக்கும் தான் காரியம் இருக்கும். காரணம் போயிடுச்சுன்னா காரியம் போயிடும். ரொம்ப சுலபமா பார்க்கலாம். அது நமக்கு நேற்றுக்கெல்லாம் ஆழ்வார் திருநறி, இந்த திருநெல்வேலி பக்கத்துலாம் நிறைய வெள்ளம், வீட்டுக்குள்ளெல்லாம் ஜலம் வந்துடுது. இப்போ இந்த வீட்டுக்குள்ள ஜலம் வந்ததுக்கு என்ன காரணம்? தாமிரபரணியில வெள்ளம் வந்தது, அதனால வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்தது. தாமிரபரணியில வெள்ளம் அடிச்சுன்னா என்ன ஆகும்? வீட்டுக்குள்ள தன்னிடையே வெள்ளம் அடிச்சிடும், ரொம்ப நேரம் இருக்காது. அங்க வெள்ளம் இருந்துட்டே இருந்தா இந்த இதெல்லாம் வெளியில போறதுக்கே வழி இல்லை. அந்த காரணம் இருக்கு, அதனால காரியம் இருக்கு. காரணம்னா எது முதல்ல இருக்கோ அது காரணம், அதை பின்தொடர்ந்து வருவது காரியம். காரணமா எது இருக்கு? தாமிரபரணியில வெள்ளம் இருக்கு. அந்த வெள்ளம் இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ள ஜலம் இருந்தா கூட போகாது, ஏன்னா இது வடியறதுக்கு இடம் இல்லை. அங்க வெள்ளம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெள்ளம் வடிந்து விடும். அதே தான் இங்க காட்டுறார். இங்க அச்சித்து தான் இவனுடைய அவித்தியை, அதுக்கு மேல கர்மம், வாசனா, ருச்சிகள் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னார். அந்த அச்சித்தே போயிடுச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? இந்த அவித்யா, கர்ம, வாசனா, ருச்சிகள் எல்லாம் போயிடும் என்று சொல்லுகிறார், என்று சொல்லுவார்கள் என்று காட்டுகிறார். அதாவது காரண நிவர்த்தியா காரிய நிவர்த்தியாக அச்சித் சம்பந்த நிபந்தனமாக வந்த இவையும் தத் சம்பந்தம் கழிந்தவாறே கழியும் என்று தத்துவ வித்துக்கள் சொல்லுவார்கள் என்றபடி. இந்த இடத்துல வந்து சொல்லுவார்கள் எப்படி காட்டுறாங்கன்னா, தத்துவ வித்துக்கள், தத்துவத்தை அறிந்தவர்கள், தத்துவத்திலே நல்ல ஞானம் உள்ளவர். வித்துனா நல்ல ஞானம் உள்ளவன் அர்த்தம். வேத வித்துன்னு சொல்லுவார். வேத வித்துனா நல்ல வேதத்திலே நல்ல ஞானம் உள்ளவன் என்று அர்த்தம். அதே போல தத்துவ வித்துனா தத்துவத்தை உண்மை பொருளை நன்றாக அறிந்தவன். அவர்கள் சொல்லுகிறார்கள். என்னன்னு சொல்லுகிறார்கள்? அச்சித்து போயிடுச்சுன்னா தன்னுடைய அவித்யா, கர்மம், வாசனை, ருச்சி எல்லாம் போய்விடும் என்று காட்டுகிறார். ஆக இந்த அச்சித்து தான் முக்கியமான தடையாக இருக்கிறது என்று காட்டுகிறார். இந்த இடத்துல மாமனிகள் இதை விளக்குறார்கள். என்பர்கள் என்கிற வித்தை பரமதமாக்கி, என்பர்கள்னு சொல்லுகிறார்களே, இது பரமதம், அதாவது மற்றவர்களுடைய கொள்கை. அச்சித்து போனாதான் அவிதியை போகும் என்பது மற்றவர்களுடைய கொள்கை என்று சொல்லி, அதுக்கு என்ன நமக்கு அப்படியா, அது ஏன் அப்படி சொல்லுகிறேன்னா, மயர்வர மதிலம் அருள பெற்றவர்களுக்கு பகவத் பிரசாத விசேஷத்தாலே அச்சித்து கழியும் முன்னே அவித்யாதிகள் கழிய காண்கிறாரே. அதாவது என்ன சொல்லுகிறார்னா, இங்க அந்த நியமம் இல்லை என்று இவருக்கு கருத்து என்று சொல்லுவாங்க. சில பேர் அப்படி சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மயர்வர மதிலம் அருள பெற்றவர்களுக்கு, யார்? ஆழ்வார்கள் தான். ஆழ்வார்கள் தான் மயர்வர மதிலம் அருள பெற்றவர்கள். பகவானாலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தெளிவான ஞானத்தை பெற்றவர்கள். அவர்களுக்கு இந்த அவிதையே கிடையாது. இப்ப ஆழ்வார் கவிதையா இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் பெருமாள் போக்கிடுறார். ஆனா அவருக்கு அச்சித்து கழியல, அச்சித்து அப்படியே இருக்கு. ஏன்னா பிற்பாடுதான் பகவான் ஆழ்வாருக்கு மோட்சத்தை கொடுக்கிறான். அப்படி அச்சித்து கழியும் முன்னே அவித்யாதிகள் கழிய காண்கிறாரு. அவித்யை முதலானவர்கள் எல்லாம் ஆழ்வார்களுக்கு கழிந்து விட்டது. உடம்பு ஆனா இருக்கு, திருமேனி இருக்கு. ஆழ்வாருடைய உடம்பை நாம் திருமேனி தான் சொல்லணும். அவர்கள் தங்களுடைய உடம்பை உடம்புன்னு சொல்லிப்பார்கள், நாம் திருமேனி தான் சொல்லணும். ஆனா அச்சித்து இருக்கே. அப்படி இருக்கும் பொழுதும் அவர்கள் அவித்தியை போயிடுத்து என்று இருப்பதனாலே இங்கே அச்சித்து கழிந்தவாறே அவித்யாதிகள் கழியும் அப்படின்னு சொல்வது மற்றவர்களுடைய கருத்தாக இருக்கும் அப்படின்னு
பிள்ளைலோகாச்சாரியர் எண்ணுகிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஆனா அது முக்கியம் என்று, அது இங்கே முக்கியம் இல்லை, அது முக்கியமான கருத்து இல்லை, அது முக்கியமான விஷயம் இல்லை. அவர்கள் திருமணம் எதனாலன்னா அவர்கள் திருமேனியோட இருக்க செய்து திருமேனின்னு உபயோகப்படுத்துறார். மாமனிகள் உபயோகப்படுத்தும் போது அவர்கள் உடம்புன்னு சொல்றார், அவர்கள் திருமேனிங்கிறார். அவர்கள் திருமேனியோட இருக்க செய்து பரமபக்தி பரியந்தமாக பிறந்ததே ஆகிலும் அவர்களுக்கு திருமேனியோட இருக்கும் பொழுதே பரமபக்தி அளவுக்கு கூட எம்பெருமான் அவருடைய நிலையை உயர்த்தி விட்டான். பரமபக்தி வந்தவருக்குமே இங்கே அவித்தியை இருக்குமா? இருக்காது. அப்படி இருந்ததாலும் ஆனாலும் ஆழ்வார் என்ன பாடினார்? பெரிய திருவந்தாலும் ஒரு பாசனம் எடுத்திருக்கார். வினைப்படலம் வெள்ள விழித்து உன்னை மெய்யுற்றல் உள்ள உலகளவும் யானும் உடனாவன் எங்களோ எங்கையாலே. பெரிய திருவந்தாலும் ரொம்ப அழகான ஒரு பாசனம் எடுத்திருக்கார். இந்த பாசனத்தை என்ன சொல்றாருன்னா, இது 76வது பாசனம். உள்ளிலும் உள்ளம் தடிக்கும் வினைப்படலம் வெள்ள விழித்து உன்னை மெய்யுற்றால் உள்ள உலகளவும் யானும் உடனாவன் என்களோ. உலகளந்த மூர்த்தி உரை. பெருமாளை பார்த்து கேட்கிறார் ஆழ்வார், உலகளந்த மூர்த்தியே நீ சொல்லு, இதை சொல்லு. எல்லா உலகத்தையும் அளந்தருளினாயே அப்படிப்பட்ட எம்பிரானே சுவாமியே நீ இதை சொல்லு. என்ன சொல்றாருன்னா, உன்னை நினைத்தாலும் என்னுடைய உள்ளம் மிகவும் பெரிதாகிறது, உன்னுடைய ஞானம் நல்லா விகாசம் அடைகிறது. வினைப்படலம் பாபங்களுடைய கூட்டம் எல்லாம் நீங்கும்படி நீ என்னை கட்டாட்சித்து நீ எனக்கு அருளை புரிந்து நீ என்னை பார்த்தாய் என்றால், நான் உன்னை சாட்சாத்கரித்தால், நான் உன்னை நேரே பார்த்தேன் என்றால், அப்பொழுது என்ன ஆகும்? நான் கூட உன்னை போல என்னுடைய ஞானமும் மிக பெரிதாக ஆகி எல்லா உலகமும் என்னுடைய ஞானமும் வியாபிக்கும் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அப்படி அதை போல எனக்கு தோன்றுகிறது, இதை நீயே சொல்லு, இது நீதான் விளக்கம் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, நான் முக்தன் நிலையை அடைந்து விட்டேன் என்றால் எனக்கு எல்லாம் தெளிவா தெரியும். நீ எப்படி எல்லாவற்றையும் சொரூபத்தாலே வியாபித்திருக்கிறாயோ அதே போல நான் ஞானத்தாலே எல்லா இடத்தையும் வியாபித்து எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு விடுவேன். அப்படித்தானே அப்படின்னு ஆழ்வார் இங்கே கேட்கிறார். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, ஆழ்வார் சொல்லும் பொழுது இன்னும் தனக்கு அந்த நேரே எம்பெருமானை பார்க்கக்கூடிய அந்த நிலை ஏற்படவில்லை. அதனால இன்னும் கொஞ்சம் விகாசம் அடையாமல் இருக்கிறது, இன்னும் முக்தன் ஆகவில்லைன்னு சொல்றதை போலதானே இந்த பாசனம் இருக்கு. அப்போ முக்தன் ஆகவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அந்த முக்தனுடைய நிலை எல்லாவற்றையும் வியாபித்திருக்கக்கூடிய நிலை அவனுக்கு ஏற்படாது, இந்த உலகத்தில் இருப்பது என்று தெரிகிறது. அதனால அச்சித்து கழிவதற்கு அந்த முக்த அவஸ்தையில் இருக்கக்கூடிய வைஷத்தியம் தெளிவு இந்த நிலையில ஏற்படாது. என்னதான் இவனுக்கு எவ்வளவு உயர்ந்த ஞானமும் பக்தியும் ஏற்பட்டாலும் கூட அந்த முக்தனுடைய நிலை இவனுக்கு உடனே ஏற்படாது. முக்த பிராயன்னு வேணா சொல்லலாம், முக்தனை போல இருக்கான்னு வேணா சொல்லலாமே தவிர முக்த நிலையத்துடைய நிலையிலே இருக்க மாட்டார்கள் என்று அச்சித்து கழிவதற்கு முன்பு இந்த, அதாவது அச்சித்து கழிந்தால்தான் இவருக்கு முன்பாக இந்த அவித்யை முதலான முழுக்க போகும் என்பதை சொல்வதனாலே இந்த இடத்துல அது முக்கியம். அதாவது மற்றவர்கள் சொல்லுகிறார்களே, ஒருவேளை அச்சித்து கழியாமலே கூட இவனுக்கு அவித்யை போகும் என்ற கருத்து இருக்கே, அது கொள்ள வேண்டாம் என்று, அது முக்கியமான கருத்தா கொள்ள வேண்டாம். எது முக்கியம் என்றால் அச்சித்து கழிந்தால் அவித்யாதிகள் போய்விடும் என்பதுதான் முக்கியம் என்று காட்டுகிறார். இது 47வது சூழ்நிலை. கீழ் செய்ததாயிற்றது. இங்கே இப்ப இதுவரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத சுருக்கமா எடுத்து காட்டுறார். ஆத்மஸ்வரூபம் முக்த பத்த முக்த நித்தியரூபேன மூன்றுபடிப்பட்டிருக்கும் என்றும் அதில் பத்த சேத்தனுக்கு அவித்யாதி உற்பத்தி மூலமும் தன் நிவர்த்தி கிரமமும் சொல்லி நின்றது. ஆக இதுவரைக்கும் இந்த 3 சூத்திரத்தை என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு? பத்தன், முக்தன், நித்தியன் என்று 3 நிலைகளிலே இருக்கிறது. அதுக்கு மேலே இவனுக்கு அவித்யை ஏற்படுவதற்கு எது காரணம் என்பது சொல்லப்பட்டது. அந்த அவித்யை எப்பொழுது நிவர்த்தி அடைகிறது அந்த கிரமம் அதுவும் சொல்லப்பட்டது என்று 47வது சூழ்நிலை வரைக்கும் சொல்லப்பட்டது. அடுத்தது 48வது சூழ்நிலை. அது சின்ன சூழ்நிலை தான், அதை நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 49வது சூத்திரம் நாளைக்கு பார்க்கலாம். 48வது சூழ்நிலை என்னன்னா, இம்மூன்றும் தனித்தனியா அனந்தமாய் இருக்கும். இம்மூன்றும்னா இந்த 3 விதமான ஆத்மாக்கள்,
பத்தர்கள், முக்தர்கள், நித்தியர்கள். இவர்கள் மூவரும் தனித்தனியே ஒவ்வொன்றும் தனித்தனியாக. நித்தியர்கள் அனந்தமாக இருக்கும், எல்லை இல்லாமல் இருப்பார்கள். முக்தர்கள் எல்லை இல்லாமல் இருப்பார்கள், அந்தம்னா முடிவில்லாமல் இருப்பார்கள். அதே போல பத்தர்களும் முடிவில்லாமல் இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அனந்தம்ங்கிறதுக்கு இங்கே அசங்கேயம் என்று சொல்லி, அதாவது கணக்குக்கு அப்பாற்பட்டது. அனந்தம்னா முடிவில்லைன்னா கணக்கற்றவர்கள் என்று காட்டுகிறார். இம்மூன்றும் அனந்தமாக இருக்கும் என்று வர்க்க திரயமாக அனந்தம் என்று தோற்றும் என்று நினைத்து தனித்தனியே என்று விசேஷிக்கிறார். அதாவது சில பேர் என்ன நினைத்திடுவா, இந்த 3 பேருடைய கூட்டம் சேர்த்தால் கணக்கில்லாமல் இருக்கும். ஆனா நித்தியர்கள்னா இவ்வளவு பேர் தான் இருப்பா, முக்தர்கள்னா இவ்வளவு பேர் தான் இருப்பா, பத்தர்கள்னா இவ்வளவு பேர் தான் இருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தான் போல இருக்கு அப்படின்னு நினைப்பார்கள். அது இல்லைங்கிறத சொல்லுவதற்காக தனித்தனியே அனந்தமா இருக்கும். பத்தர்கள்னா அதிலே கணக்கே கிடையாது. எத்தனை ஆத்மாக்கள் பத்தாத்மாக்கள் இருக்கார்கள்? கணக்கற்ற ஆத்மாக்கள். சம்சாரத்தில் எத்தனை ஆத்மாக்கள் இருக்கு? இப்போ பாரத தேசத்துல 140 கோடி மக்கள் இருக்கார்கள் அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டே இருக்கும்போது 1 கோடி அதிகமாக இருக்கு. அவ்வளவு வேகமா இந்த மக்கள் தொகை அதிகமாயிட்டு இருக்கு. அது போல ஒவ்வொரு நாட்டிலையும் இவ்வளவு பேர் மக்கள் தொகைன்னு சொல்றா. அது போல இது ஜனங்கள், மனிதர்கள். அது போல மிருகங்கள் எவ்வளவு இருக்கும்? அது ஒரு 100 கோடி, 200 கோடி, 300 கோடின்னு இருக்கும். அது போல ஒவ்வொரு பட்சிகள், ஸ்தாவரங்கள்னு பார்த்தா இவ்வளவு நிறைய இருக்கும். ஒவ்வொன்றுக்குள்ளே ஆத்மா இருக்கேன். இப்படி கணக்கே இல்லை. பத்தர்கள்னு பார்த்தாலே இதெல்லாம் ஒரு அண்டத்துக்குள்ள நம்ம பார்க்க, ஒரு பூமிக்குள்ள, அதுக்குள்ள ஒரு அந்த அண்டத்துக்குள்ள பார்த்தா இன்னும் நிறைய, இன்னும் கோடி கோடி அண்டங்கள்னு பார்த்தா இன்னும் கணக்கே கிடையாது. அதே போல நித்திய பூதியில பார்த்தோம்னாலும் பல பல இடங்கள், பல பல ஆத்மாக்கள், முக்தர்கள் பல, நித்தியர்கள் பலர் என்று தனித்தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறார். அதனால்தான் தனித்தனியாக விசேஷித்து காட்டுகிறார். அனந்தமாக இருக்கும் என்றது அசங்கேயமாக இருக்கும் என்றபடி. அனந்தமா இருக்கும்னு என்ன சொன்னா அசங்கேயம். சங்கேயம்னா ஒரு கணக்கு, எண்ணிக்கைக்கு உட்பட்டது. அசங்கேயம்னா எண்ணிக்கைக்கு உட்படாதது. அப்படி இருக்கும் என்று 48வது சூழ்நிலை. அதுக்கு மேலே 49வது சூழ்நிலை முக்கியமான விஷயம். சிலர் ஆத்மபேதம் இல்லை, ஏகாத்மாவே உள்ளது என்றார்கள். ஆத்மாக்கள் பேதம் இல்லை, ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்குன்னு சிலர் சொல்லுகிறார்கள். இந்த சிலர்னு வந்த உடனே அனாதரம், வேறு ஒருத்தருடைய பட்சம், இது வேறு மதத்தவருடைய கொள்கை. அதை இவர் இல்லை என்று நிரூபிக்க போறார். அது என்னங்கிறது நாளை தினம் பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், பிள்ளைலோகாச்சாரியார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org